ஆமா, ஏன்னா எவ்வளவோ பேசணும், எவ்வளவோ பாடணும் அப்படின்லாம் ஆசைகளோட வந்தோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கு, எல்லாத்தையும் வெளிக்காட்டணும் இல்லையா? அதனால நேரம் இல்லாத காரணத்தினால முருகன் வந்துட்டாரு. அதனால முருகனுக்கு, கண்ணனுக்கு, வேலனுக்கு, பாலனுக்கு அருப்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நமமென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒருபோதும் இல்லை ஐயனே. சிவசிவ என்றிட தீவினையாளும், சிவசிவ என்றிட தீவினை வாழும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்றிட சிவகதிதானே. ஓம் நமச்சிவாய நமக, ஓம் சக்தியாகிய நமக. எக்காலம் உன் பொற்பாதங்கள் பணிந்து கொண்டிருக்க நல்வரம் அருள்வாய் தேவா. ஓம் நமச்சிவாய நமக, ஓம் சக்தியாகிய நமக. சஷ்டி விதி சம்காரம் என்ற படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு முதல்வனாகிய என் தந்தை சிவனாரின் நெற்றிக்கண்ணில் தோற்றுவிக்கப்பட்டு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அருவமும் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்றதொரு பிளம்புதொரு மேனியாக கருணை குரு ஓங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் உதித்தான் உலகம் மொய் என்பதற்கிணங்க யாம் அவதரித்தோம். அதன்படி சூரபதுமனையும் அவரது சகாக்களையும் சம்காரம் செய்து திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானை மனைமுடித்து வள்ளியை கடிமணம் முடிவதற்காக இந்த கலிகாசலம் தீவித்து இருக்கிறோம். யானை பெரும் பெண்ணே மணி யோசவர் முன் என்பதற்கிணங்க நாரருடைய காலம் சற்றே உற்றே வந்தாலும் என் அன்னை அந்த ஆதி பராசக்தியை இந்த இடத்தில் எவ்வாறு நான் துதிக்கலாம் என்று எண்ணி
இடத்தில் பார்க்கும் பொழுது அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலன்றே உணர வைத்தாய் தேவி இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலன்றே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் ஊமையை வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி இன்னும் எழுத்தென்னும் கண்டிருந்தாள் என்னும் எழுத்தென்னும் கண்டிருந்தாள் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாள் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாள் மொழி தந்து குரல் தந்தாள் ஓங்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி ஒற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அறிவுற்றினோடு உயராற்றல் தந்தனை அறிஞன் கலைஞன் கலைஞன் இவனென அருளும் தமிழும் திகழும் கடலென கற்றவரும் கொற்றவரும் முற்றிலே அறிந்தவரும் சிந்தித்த குரலிலும் நிறைவை தந்தருவர் உற்றார் சுற்றம் உறவினர் மாத்தர் யானை சேனை படையுடைய பலரும் புகழ்ந்திட ஆக்கிரமாணி நல்லதமில்லை என்று வாயிலதமுமை என்று வாயிரங்களான எழுதி வாய்திருந்து தந்த செல்வி அன்னை உன்னை சரணமடைந்தேன் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலன்றே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி நாரதோட வீணா கானம் கேட்கிறது சற்றே உற்றே எதிர்பார்க்கலாம் என்னை நீ பார்த்தாலே போ
தமிழ் கடவுளே அனந்தகோடி நமஸ்காரம் முருகா, அனந்தகோடி நமஸ்காரம். வருக வருக நாரத பிரம்மே வருக. தங்கள் வருகை இங்கு இன்று நல்வரவாகட்டும். வந்தாரை வரவேற்பது தமிழருடைய மரபு. தமிழர் என்ற இனம் உண்டு, அவர்களுக்கென்று ஒரு தனி குணம் உண்டு. எம்மொழியும் கற்போம் வாசிப்பதற்கு, எம்மொழி தமிழ் மொழி கற்போம் சுவாசிப்பதற்கு. கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தில் முன்தோன்றி வாழ்ந்த மூத்த குடிமக்கள் நம் தமிழின மக்கள். அப்பேற்பட்ட உலகத்திலே தமிழனாலதான் உலகத்தில் நாகரிக வளர்ந்திருக்கு வரலாறு சொல்லுது. நிச்சயப்பட்ட தமிழ் பிறப்பிடமான கரடிப்பட்டி என்று சொல்லக்கூடிய பெருமைமிக்க இந்த இடத்திற்கு தாங்கள் வந்ததினால் தாங்களுக்காக சிறப்பு மிகுந்த வரவேற்பை நான் எவ்வாறு இந்த இடத்தில் நல்கலாம் என்று நான் பார்க்கும் பொழுது, எங்களுக்கெல்லாம் மாபெரும் இசை மேதையே, இசை மேதையே, வாயிலாக உயர்த்து உத்தமரே, யாழ் வெள்ளவரே, தாங்கள் வருகையால் இங்கு இன்று ஒரு நல்ல செய்தியை கேட்கலாம் என்று மகிழ்கிறேன். அப்படி இருந்தால் கூறுங்கள் பார்க்கலாம். முருகா, நிச்சயமாக மும்மூர்த்திகளை கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று மறுமார்க்கத்தில் குறிஞ்சிவனத்தின் இடையில் ஒரு அழகிய கனி கண்டேன். அக்கனியை கண்டதும் முருகா அர்ப்பணம் என்று கூறிவிட்டு அதை தாங்களுக்கே சமர்ப்பிக்கலாம் என்று வந்தேன். முருகா, இதுவே நான் வந்த விவரம். கனி என்று சொல்லும் பொழுது என் கற்பனை எங்கோ செல்கிறது. தாங்கள் முன்பு ஒரு கனியை கொண்டு வந்து எனக்கு அண்ணா கணபதிக்கு போட்டி ஏற்படுத்தி அது நான் தோல்வியுற்றவனாக தாங்களும் அம்மையப்பனும் ஒருமுகமாக தீர்ப்பு வழங்கியதுடன் இது அறிவுடையாரை தேர்ந்து எடுப்பதற்காக நடத்தப்பட்டது என்றும் இதில் அண்ணாவை அறிஞர் என்றும் தான் ஒரு ஆங்காரன் அறிவில்லாத என்ற காரணம் காட்டிவிட்டீர்கள். இதனால் அம்மையப்பனை பிரிந்து ஆண்டியாய் காவி உடை அணிந்து திரு ஆவினங்குடி என்று சொல்ல குண்டில் தங்கினோம். அது பலன் என்ற தலமாக விளங்குகிறது. அந்த கதை எப்படி இருக்க வேடிக்கையாக அவை முதாட்டியிடம் சுட்டப்பட வேண்டுமா சுடாத வேண்டும் நாவற்கனியை ஊய்த்த காரணத்தால் அந்த சுட்டி என்றும் மட்டி என்றும் வெட்டி பேர் கிடைத்தது. எனக்கு இப்ப எந்த கணிக்குமே தொடர்பு இல்லை, சும்மா வருது. உண்மையை உறுதியா சொல்லலாம்.
பொய் அகண்டு போக உண்மை ஊரே செய்யலாம். உண்மையிலேயே அதான் எப்படின்னா கணிக்கு எனக்கு அந்த சம்மந்தமே கிடையாது. ஆமா அது போல கணி அது என்ன அது அப்புறம் பேசிக்கிறோம். அது போல கனி எப்படி இருந்தாலும் சிறப்பா இருக்கு. திண்டுக்கலுக்கு போனேன் பூட்டு வாங்க திண்டுக்கலுக்கு தான் போனேன். ஆமா இந்த வரேன் கொஞ்ச நேரத்தில் பார்த்துக்கிறேன் அப்புறம் பேசிக்கிறேன். எப்படின்னா கனி கண்டது கனி பார்த்தது நாரதமுனி அடைய வேண்டியது சுப்பிரமணி அதுவே என்னுடைய பணி. அன்று கொண்டு வந்தது படம் கிடைச்சிச்சு. நிச்சயமாக கிடைக்குமா முருகா? அன்று கொண்டு வந்த கனியால் தாங்களுக்கு கிடைத்தது என்னமோ கையகல துணிதான். இன்று நான் கண்டு வந்த துணியால் இன்னைக்கு நான் கண்டு வந்த கனியால உங்களுக்கு அந்த துணியும் பறிவேறும். இந்த மூலம் என்ன தெரியுமா? மலையேறி போனாலும் மச்சினந்தையை வேணும்பாங்க. பணங்காயும் பங்காளி சொத்தையும் பதம் பார்த்து வெட்டி விட்டுறணும். பாதி கிணறு ஒண்ணு பங்காளி சொத்து வாழ முடியுமா? மலையேறி போனாலும் மச்சினந்தை வேணும்னா அண்ணே எப்ப போவேன் திண்ணே எப்ப காலியாகனு பங்காளி காத்து கிடப்பேன். மச்சின லேசா புடிகையில விட்டுட்டு தங்கச்சி பால் கேட்டு போட்டு பொறுப்பா பிடிப்பேன். ஆமா என் மச்சின அன்னைக்கு கோமணத்தை கட்ட வச்சாரா. இன்னைக்கு கோமணத்தை அவுக்க போறதா மச்சினை நினைச்சு அதையும் செஞ்சிடலாம். அது போலதான் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போவான்னு சொன்னாங்க. ஏன் முருங்கையை நட்டவன் எதுக்கு வெறுங்கையோட போற? இளமை காலத்துல முருங்கைக்காயும் முருங்கைக்கீரையும் சாப்பிட்டா வயது முதிர்வு காலத்துல துணைக்கால் கம்பு இல்லாம தெம்பா போலாமா? நிச்சயமாக உண்மைதானே? நிச்சயமாக. அது போல குரங்கு குடிச்சவன் கையும் சிறங்கு குடிச்சவங்க எப்பவும் சும்மா இருக்காங்க. சும்மாவே இருக்கு. அதோட கார்த்திகைக்கு முன்னாடி மழை இல்ல. உண்மை கார்த்திகைக்கு முன்னாடி மழை இல்ல. கர்ணனுக்கு முன்னாடி கொடை இல்ல. குமரி தனியா போனாலும் கொட்டாவி தனியா போகுது. போகாது. உங்க ஆவி போகாம கண்ணிக்கு சிறப்புகளை சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாக மாப்பிள்ள. அன்று கொண்டு வந்த கனியால் தாங்களுக்கு கிடைத்தது நம்ம கையகல கோமண துணிதான். இன்னைக்கு நான் கண்டு வந்த கனியால தாங்களுக்கு அந்த துணியும் பறி போயிரும்னா உங்களை ராஜ அலங்காரத்துல பார்த்து பெரியாசப்பட்டிருக்கேன் மாப்பிள்ள. ஆமா ராஜ அலங்காரத்துல பார்க்கணுமே சொல்லி பெரியாசப்பட்டு வந்திருக்கீங்க. அப்பேற்பட்ட அந்த கனியின் மகத்துவத்தை எடுத்து வைக்கிறேன் கேளுங்க மாப்பிள்ள. ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா 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 மாங்கனிக்கும் தேங்கனை மங்கனிக்கும் இனிக்கும் பூங்கனிது கண்டு மனமே பூரித்தேனா நான் கணித்தேன் கனியை நான் கணித்தேன் அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வீர் முருகா முருகா குமரா முருகா உள்ளத்தில் நல்ல உள்ளமோ உறங்காதென்பது வல்லவள் மகுந்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளமோ உறங்காதென்பது வல்லவள் மகுந்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை ஊர் பலியேடாயடா கண்ணா உன் பலி கொண்டேனடா கண்ணா உன் பலி கொண்டேனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் மகுந்ததடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா முருகா மாங்கனிக்கும் தென்கதலி மங்கனிக்கும் மேலே நிற்கும் ஒரு மூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் நான் கணித்தேன் அக்கனியை தாங்கள் இக்கணமே சென்று கொய்யாமல் கொய்து அணைத்துக் கொள்ள வேண்டும் முருகா. இதுவே கனியின் சிறப்பு. இசை மீட்டுவதில் தாங்கள் வல்லவர் என்றால் கவிதை புனைவதிலும்
நவநீத கிருஷ்ணன் கைதேர்ந்தவர்களை காட்டி விட்டீர்கள். நிச்சயமாக. கனி எப்படிங்க தெரியல. சரிம்மா. எடுத்து சொன்னவதான் பொறுப்பா இருந்துச்சு. மான்கனிக்கும் தேன்கதலி, மண்கனிக்கு மேல இனிக்கி. அப்ப கீழே மேல இனிக்கி, நீங்க கீழே எப்படி இருக்கு? எங்க மேல் இனிக்கும்னு சொன்னா மேல இனிக்கும் கீழே தோகும். மேலான தன்மையில சொல்றீங்க. சரி மாப்பிள்ள சொல்லிட்டாரு. மேல இனிக்கும்னா கீழே இனிக்கும். சாக்கமென்ன முனியே ஐம்புலங்களுக்கும் அன்று கொண்டு வந்த கனி சுவை கொடுத்துச்சு. நிச்சயமா. அந்த கனி 5 கொடுத்துச்சு. இந்த கனி குஞ்சு கொடுக்குமா? கண்டிப்பாக. சேவை குஞ்சு இருக்கு. இருக்குமா? மயில் குஞ்சு இருக்கு. இருக்குமா? இந்த வயசுல பாம்பு குட்டி பக்குவமா இருக்கு. ஆமா. 5க்கும் தரும், இந்த கனி குஞ்சுக்கும் தரும். நிச்சயமா. வெளியே பார்க்கும் பொழுது பச்சைகள் கண்டா சண்முக பிரியனா இருந்தாலும் மனம் வாக்கு காயம் என்று சொல்லி மும்மன பட்சிகள். நிச்சயமா அந்த மும்மன பட்சிகளே இந்த கனி வேணாம்னு செந்தில விட்டு போகுது. இந்த கனியை போய் என் தலையில கட்டுறாரு அந்த மாப்பிள்ள. அந்த பறவை இனங்களுக்கு எட்டாத உயரத்தில் இருப்பதனால உங்களுக்கு மட்டும்தான் கிட்டும். அப்ப எனக்கு கிட்டும். நிச்சயமாக. பறவைகள் என்ன செய்யுது? பறவைகளுக்கு உகந்த கனியில வேறு ஒருவருக்கு சொந்தம் விட்டு போயிடுச்சு. ஆமா. அப்புறம் வெளியே பார்க்கும் பொழுது ஆடுவது கடமையின் நினைவாக, ஆடுவது இதய தெளிவாக, ஆடுவது கடமையின் நினைவாக, பாடுவது இதயங்கள் தெளிவாக, ஆடுவது கடமையின் நினைவாக, பாடுவது இதயங்கள் தெளிவாக, எட்டாத கொப்பு எப்படி பொய்திடலாம் நாரதரே, எப்படி பொய்திடலாம் 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 தட்டுமாறி திரு கொம்புண்டு அதை பற்றி எட்டுமாறி திரு கொம்புண்டு அதை பற்றி ஏறி பறித்திடலாம் முருகா, ஏறி பறித்திடலாம் பறித்திடலாம் பறித்திடலாம். முருகா, கண்டு வந்தது கனி அல்ல. எல்லாம் சரிதான். ஒண்ணு தெரியும் என்ன, இருக்கையிலே வம்பு பண்றீங்க. எப்படின்னா என் மச்சன் என்ன செஞ்சாரு,
அதுக்கு என்ன செஞ்சீங்க? என் தந்தை சிவனே யமமற்றம் 16,000 வருஷம் தவஞ்சி நிச்சயமாக நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு நினைச்ச வீட்டுக்குலாம் போறீங்க. நினைச்ச வீட்டுக்கா? எனக்கு தெரியும் நீங்க எங்க போனீங்க, ஆட்ட போனீங்கன்னு. எப்படின்னா எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அப்படியா? அன்னைக்கு 2ஆம் குலத்துங்க சோழ மன்னனுக்கு ஒட்டக்கூத்தர் போய் புகழந்தி புலவர்கிட்ட மனப்பெண் கேட்டேன். நிச்சயமா. ஆமா. அப்ப புகழந்தி புலவர் ஒட்டக்கூத்த பார்த்து கேட்டேன், உங்க நாடு சிறந்த நாடா, வளமிக்க நாடா, மாட்சி பொருந்தி அரசனா, நீதிமானு கேட்டேன். இது யாரு? ஒட்டக்கூத்தருக்கு தெரியும். யாரு? புகழந்தி புலவருக்கு தெரியும். என்ன தெரியும்? சோழ நாடு வளமிக்க நாடு, மாட்சி பொருந்தி நீதிமான்னு தெரியும். காரணம் என்ன? ஒட்டக்கூத்தர் நாவினால் அறிந்து கொள்வதற்காக அவ்வாறு கேட்டேன். அதுபோல நீங்க எங்க போனீங்க, எதுக்கு போனீங்க, எப்படி வந்தீங்கன்னு எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும். நிச்சயமாக. தாங்கள் நாவினால் அறிந்து கொள்வதற்காக சற்று நேரம் உங்களுக்கு விளையாட்டு. சரிமா. அதனால பச்சை தெய்வம் என்னைக்குமே வேணுங்கிற தன்மை இல்ல. எப்படின்னா நீங்க கண்டது முருகா, நான் கண்டது கண்ணி அல்ல, கண்ணி. ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நிற்கின்றது. அமுதவல்லி சுந்தரவல்லி. அமுதவல்லியோ உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் வைத்து மனமுடித்து வைத்து விட்டோம். என்று சுந்தரவல்லியோ உங்க சுதந்திரமாக இந்த திணைவழி சோலைக்குள்ளே இருக்கின்றாள். ஒரு வேடுவ குலத்து பெண்ணாக இருப்பதனால் தாங்களும் ஒரு வேடுவனாக சென்று மானை தேடி போயிடாதீங்க. இப்ப எங்க போனீங்க? மானை தேடி போயிடாதீங்க. மானை தேடி போனா மாமியாவை தேடி போன கதையா. மான்குட்டியை தேடி வந்தேன் என்று வழக்குரை தாடி அந்த பெண்மகளை கடிமணம் செய்து, அதாவது காதல் திருமணம் செய்து, எனக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நல்லது ஒரு காட்சி தரணும் மாப்பிள. இப்ப எங்க போனீங்க நீங்க? மாப்பிள யார பாத்தீங்க? வள்ளி. வள்ளிட்ட இருக்கே நீங்க போனீங்க? ஏங்க யாரு என்னன்ற விவரத்தை கேட்க போனீங்க? ஆன்மீக பாதையில பார்க்க போனீங்க. ஆன்மீக பாதையில? அப்படியே? ஆமா. ககன மார்க்கமா போனீங்க? நிச்சயமாக போனீங்கல்ல? ஆமா மாப்பிள. பாத்தீங்கல்ல? பார்த்தேன். என்ன சொன்னா? என்ன சொன்னா? எப்பேற்பட்ட பேரு? சரி, உண்மை. ஆமா மாப்பிள. ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்களுக்கு வாக்கு கொடுத்ததில் அமிர்தவள்ளியை தேவியான என்பதில் திருப்பொழுது மனமுடித்தோம். இளைவன் சுந்தரவள்ளியை மறந்துட்டான். 1/2 மணி நேரம் காலதாம வீட்டுக்கு போனா, எங்க போனா, எதுக்கு போனா, எவட்ட போனது வரைஞ்சு கட்டி எவ்வளவு பிரச்சனை நடக்குது. புருஷனோட சண்டை போடுற பெண்களுக்கு இருந்த காலத்துல சுந்தரவள்ளிக்கு ஆதியில கொடுத்த வாக்கு பாதியில் நிக்குது. இவ்வளவு காலமா போய் பார்க்காம இருந்த எந்த பொம்பளை வாட்சுமா இருப்பா? அதானே. அப்ப திருமணம் முடிக்கிறது. அதனாலதான் சேர்த்து வைக்கலாம்னு வந்திருக்கேன். இப்படியே போக கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா அவள. இப்படியே போனா போனோட முடிஞ்சிடும். ஆமா. எனக்கெல்லாம் போனோட எப்பேற்பட்ட அழகனா இருக்கீங்க. இப்படியே போனா உடனே முடிஞ்சா நல்லாவா இருக்கு. போனோட முடிஞ்சுனா எனக்கு ஏன்னா போனோம் இருக்கு. அம்மா நானே இப்படியே போட நம்ம புடிச்சு வந்துட்டாரு, உடனே மாலையை மாத்தி வேலைய ஆரம்பிச்சிருவா. நிச்சயமாக. குடும்ப காலத்துக்கு உறவு வந்துரும்ல. ஆமா. அதனால ஆகக்கூடாது. அவன் 4 வேதங்களும் காலியால் அமைக்கப்பட்ட வரன் மீது கால் வைத்து முற்றி விழுந்த திருமணியில் ஆள மந்திரத்தை மனமென்னும் கற்களை விட்டிருந்து பறவைகளை விரட்டி காவல் செய்கிறார். அஞ்ஞான இருள் இருக்கா. கிடைச்ச நேரத்துல நீ மெஞ்ஞானத்தை பூத்திட்டீங்க. நிச்சயமாக. என்ன கிடைச்ச நேரத்துல அன்னைக்கு 18 நாள் போர் நடந்துச்சு, 16 ஆண்டுகள் போர் நடந்துச்சு. அதே போல போர் நடந்துச்சா? அது நடக்கட்டும். அதே போல 18 நாளிகையில் போர் நடந்துச்சு. கனக விஜயனுக்கு சேர்ந்து கூட்டவனுக்கு எனக்கு கிடைச்சு 8 நாளிகை போதும் என்னுடைய இடத்தை காப்பாத்துறதுக்கு. அப்படிப்பட்ட தன்மையில சிறப்பு தமிழ் பொறுப்பா பாத்திருக்கீங்க. திருமணத்துக்கு வந்துருவீங்களா? அவசியமாக. நான் இல்லாத திருமணமா வரும்பொழுது என் மச்சனுக்காக ஒரு 3 கொண்டு வரலாம் இருக்கேன். என் மச்சனை 3 கொண்டு வர்றாரு. பூஞ்சோலையில இருந்து 50 பேர் கூட்டி வர்றேன். எதுக்கு? டேய் 3ன்னா என்ன 3? சரி இருங்க, 3 கொண்டு வரீங்கல்ல? ஆமா. என் மச்சனே 3 கொடுக்கும்போது உங்களோட கொஞ்சம் நான் பெரியாரு. ஆமா. அப்ப நான் உங்களுக்கு 6 தர்றேன். நீங்க எந்த 3 சொல்றீங்க? நீங்க எந்த 3? எந்த 6 சொன்னீங்க? நீங்க 3 சொல்லுங்க, நான் சொல்றேன். 3ன்னா மணமகனாகி உங்களுக்கு ஒரு மாலை. சரி. மணமகனாகி அவளுக்கு ஒரு மாலை. சரி. வரும்பொழுது நாவால் ஒரு பாமாலை. அப்ப 3 கொடுக்குறீங்க. 3 கொண்டு வரேன். அப்ப நீங்க கொடுக்கும்போது அந்த 3 நான் என்ன சேர்த்துறேன்? சரவண பவ என்ற மந்திரத்தை சேர்த்து 6ஆ தர்றேன். சரிமா. சிறப்பு தானே? நிச்சயமாக. காலம் முழங்கட்டும். நான் சென்று வருகிறேன். வாங்க மாமா. உள்ள போயிட்டு அந்த 3 கொண்டு வாங்க. கொண்டு வாங்க. நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், நலமாக வேண்டும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும். இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் பலகாடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும். இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் பலகாடும். எங்கே நான் என்று தேடட்டும் என்னை சித்தாத
வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை பாராதிருந்தாலோ தனிமை வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை பாராதிருந்தாலோ தனிமை நிழல் போலும் குளராத தனிமேனி எழுதாத நிழல் போலும் குளராத தனிமேனி எழுதாத அழகே உன்னின்றால் அன்னம் வரும் நான் பாட பாட நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக ஓடும் அதில் இளநெஞ்சம் படகாக நான் பாட பாட நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக ஓடும் அதில் இளநெஞ்சம் படகாக எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பினை அளித்த மாபெரும் கரடிப்பட்டி கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் இந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய பொன்னுச்சாமி அண்ணார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு இப்படித்தான் ஒலிபெருக்கி அமைக்க வேண்டும் என்ற முறையில் அற்புதமான முறையில் ஒலிபெருக்கி அமைத்து கொடுத்த சத்யா ஒலிபெருக்கி நிலையத்தாருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்களின் சார்பாகவும் மற்றும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து நீங்க விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.